டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் இப்போ சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்க SK23 அப்படின்ற படத்தை டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா சல்மான் கானோட படத்தை இயக்க போறாராம். அதுவும் அந்த படத்துக்கு சிக்கந்தர் அப்படின்ற ஒரு டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சான். அதுலயும் குறிப்பா இதுல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்திய பிரபலங்கள் தான் இந்த படத்துல அதிகமா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களாம். இதுக்கு சல்மான் கானும் ஒத்துக்கிட்டாராம். இப்போ யார் யார் நடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் சாமி, பிரகாஷ் ராஜ், கார்த்திகேயா இவங்களோட சேர்ந்துதான் இப்போ சல்மான் கானும் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு வெளில வந்திருக்கு. அதுவும் இந்த படத்துல ஆக்ட்ரஸா ராஷ்மிகா வந்தனா நடிக்க போறதாவும் இப்போ கிட்டத்தட்ட அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையும் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்துட்டு சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அட்லியோட டைரக்ஷன்ல உருவான பாலிவுட் படமான ஜாவன் படத்துல நயன்தாரா, விஜய் சேதுபதி, பிரியாமணி, யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க நடிச்ச நிலையில இப்போ இதே மாதிரியே ஏஆர் முருகதாசும் இதே மெத்தட ஃபாலோ பண்றாரு. இப்போ சிக்கந்தர் படத்துல யார் யார் நடிக்க போறாங்க அப்படின்ற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.